உங்களுக்கு தான் தெரியுமே, நான் இப்பதான் மீட்டிங்க்கு போய் சேரணும், பேசி ஒரு முடிவுக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் ஏதாவது சொல்ல முடியும். சரி, நமக்கு நல்லா தெரியும் இல்ல, உலகம் பூரா அமெரிக்கா, கனடா, இங்க எல்லாம் பாருங்க, இது ஒரு பாதிப்பு ஏற்படும். அப்ப அது நம்மளை கொஞ்சம் லேட்டா தான் பாதிப்பு ஏற்பட்டது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணி, அதே மாதிரி ஈரான் கூட இருந்த ஒரு நல்ல உறவு அதுவும் நமக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தது. அதனால தான் ரொம்ப லேட்டா நமக்கு அதுவும் ஹைக் கூட பார்த்தா எந்த அளவுக்கு ஹைக் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இது ஒரு சோசியல் ரக்கஸுக்காக ஒரு 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 மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. எல்லாரும் இது, நானும் யாரா இருந்தாலும் ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டு காலையில வேலைக்கு போற ஆளுக்கு கூட இது கஷ்டம்தான் தெரியும். இது இதோட பேக்லாஷஸ் இண்டஸ்ட்ரியில, கமர்ஷியல் மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் பாதிப்பு ஏற்படும்னு எல்லாருக்கும் தெரியும். மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஒரு 2-3 மாசத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் காம்பன்சேட் பண்றதுக்கு, பிஎஸ்யூஸுக்கு காம்பன்சேட் பண்றோம். அதுல நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. இப்போ ஹைக் பண்ணாம வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் ஒரு விதத்துல அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போட்டிருக்கு. அதனால இதோட ஹீட் தெரிஞ்சதும் நம்ம ஊர் ஜனங்க கொஞ்சம் காம்பன்சேட்டரியா அவங்களோட எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கட் பண்ணி, எக்ஸ்ட்ரா டிராவல் கட் பண்ணி எல்லாம் மேனேஜ் பண்றோம். எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணி போயிட்டு. இல்ல, நமக்கு எத்தனை நாளைக்கு உள்ள இந்த யுத்தம் நிக்கும்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் பிரார்த்தனை பண்றோம், எப்படியாவது இது முடியட்டும். யாரும் வார் விரும்பல. இது வார்ன்னு கூட சொல்ல முடியாது. இது யாருக்காக இந்த வார்? இதெல்லாம் விஷயங்கள் தான் நமக்கு. அப்படி பயமுத்தாதீங்க. அந்த அளவுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு தானே நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் போட்டு இருக்கோம். சார், இதோட மறுபக்கம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த விலையெல்லாம் ஏத்தாம ரொம்ப ஃப்ரீ சப்ளைல போய் ஒரு வாரத்துக்குள்ள கம்ப்ளீட் ஸ்டாக் நமக்கு இல்லாம போச்சு, க்ரூடு வாங்க முடியல. அந்த ஒரு நிலைமை வந்தா என்ன ஆகும்? எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் போனோம். பெட்ரோலியம் கம்பெனிஸும் சஸ்டெயின் பண்ண இல்ல, பெட்ரோலியம் விஷயம் இல்ல. இன்னைக்கு ஸ்டேட் வழியா அடுத்த ஸ்டேட்டுக்கு என்ன சிஸ்டம்ஸ் கரெக்டா டார்கெட் டைம்ல பண்ணோம், அதை பத்தின ரிவ்யூ நடக்குது. இன்னைக்கு இல்ல, குறைகள் இருக்கு. அது டிப்ளமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்சம் எல்லாம் அதுல காம்பன்சேட் பண்ணி ஏதாவது பண்ண முடிகிற ஒரு கண்ட்ரி ஏதுன்னு கேட்டா அது இந்தியா. ஐயோ, அது நமக்கு அரசியல் விஷயம் எல்லாம் இருக்கு. அவர் வேலை பண்ணட்டும் சார், வேலை பண்ணி நிரூபிக்கட்டும். அதுக்குள்ள போய் அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியாக மாட்டேங்குது, சரி ஆவற மாதிரி தோணல. எதுக்கு சார்? நல்லா பண்ணணும். வாய்ப்பு கொடுத்திருக்கு ஜனங்க, நல்லா பண்ணட்டும். எங்க வேணாலும் ஸ்டார்ட் பண்ணட்டும். அது உங்களுக்கு வரியாது. சார், அதெல்லாம் டிப்ளமேட்டிக் இஷ்யூஸ். அது நமக்கு ஓப்பனா பேச முடியாத விஷயங்கள், எங்களுக்கு கூட தெரியாத விஷயங்கள் இருக்கும். எல்லாம்
வந்து சிட்டிசன்ஸோட நன்மைக்காக எது எது பண்ணணுமோ அது பண்ணிட்டு போற ஒரு கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட். அது கட்டாயம் என்ன ஷார்ப்பா போக்கஸ்டா அது பண்ணிட்டே இருப்போம். அவர் அதுல கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. நீங்க அப்படியே என்ன குதிக்கட்டும், நாட்டு நன்மைக்காக குதிக்கட்டும். டெவலப்மெண்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்கீம்ஸ் வந்தாங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நேம் சேக் ஸ்கீம்ஸா இல்ல. இப்போ 2047 ஆத்ம நிர்பர் பாரத், அதுல வந்து வந்தே பாரத் வந்தது. வந்தே பாரத் நமக்கு எப்படி பயன்படுது? ரோட்ல இருந்து பிரஷரும் வந்து எவ்வளோ ஈஸ் ஆயிடுச்சு வந்தே பாரத்னால. வந்தே பாரத் என்ன மாதிரி ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 90sல நான் அமெரிக்கா போகும்போது கிடைச்ச அந்த வசதி அவ்வளோ பணம் கொடுக்காம எனக்கு இங்க கிடைக்குதுன்னா தட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இல்லையா? அதே மாதிரி என்னென்ன ஸ்கீம் ஃபார்மர்ஸுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறது. ஃப்ரீபீஸ் இல்லையே, அது ஃப்ரீபீஸ் இல்லை. ஃப்ரீபீஸ் கொடுத்து நம்ம சிட்டிசன்ஸை எடுத்துக்க கூடாது. சார் டைம் கொடுங்க சார், வந்துடும் சார், வந்து தான் ஆகணும். அது ஆர்கானிக் ஆக்ஷன். சார் இப்ப நீங்க எங்க ஆரம்பிச்சது, எங்க இருந்து எங்க வந்திருக்கீங்க? என்ன ஏதாவது ஸ்பெகுலேஷன், கால்குலேஷன் ஏதாவது இருக்கு? கேரளால 1ல இருந்து 0 போச்சு, இப்ப 3 வந்துருச்சு, இனி 30 வரும் சார். I see you as a worried man. Okay. We are not worried. We know that. See, when does we step back? It is for a giant leap. There will be that giant leap. சார் அவங்க இதயத்துல இருக்கிறது நாம போய் நோண்டி பார்க்க முடியுமா சார்? அவர் வர்றதா இருந்தா வரட்டும், எந்த அரசியலுக்கும் வரட்டும், எல்லாம் வந்து உலகத்துக்கு பயன்படணும். தமிழ் மக்களுக்கு, இப்ப ரஜினி சார்னா தமிழ் மக்களுக்கு ரொம்ப அதிகமா பயன்படணும். அத பத்தி யோசிங்க. இல்ல அவர் வந்தா அவனுக்கு என்ன ஆகும், எவனுக்கு என்ன ஆகும்? ஏன் சார் இந்த ஸ்பெகுலேஷன்? முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஜேபிசில இருக்க விஷயம், ஜேபிசில வந்து நம்ம விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பார்லிமெண்ட்ல கூட ஜேபிசிக்கு விடுறதுக்கு முன்ன ரொம்ப கரெக்டான விஷயங்கள் வந்து பேசினாங்க. நம்ம ஜெகதாம்பிகா பால் சார் வந்து கரெக்டா ஏன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இப்ப கூட பாருங்க சார், ஒரு எம்பியா போன ஒரு 7 மாசம் என்னோட எம்பி லேட்ஸ் எனக்கு மூவ் பண்ண முடியல. மூவ் பண்ணது வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிஞ்சதும் இடையில ஒரு 2 மாசம் கிடைச்சது. அதுக்குள்ள ப்ராசஸிங் நடக்கல. எல்லாம் ஆபீசர்ஸ் தான் பண்ணணும். நான் என்ன ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கத்தான் முடியும். அது ப்ராசஸ் ஆகி 90 டேஸுக்குள்ள 45 டேஸுக்குள்ள வர வேண்டியதெல்லாம் டிலே ஆகுது. வந்த உடனே பார்த்தா அடுத்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு. சார் ஜனங்களோட 7 மாசம் போச்சு சார். இடையில எலெக்ஷன் வந்தா, இப்ப பை எலெக்ஷன் எல்லாம் ஏதாவது யாராவது ராஜினாமா கொடுத்து இல்ல இறந்து போய் அப்படி ஏதாவது ஒரு பை எலெக்ஷன் வந்தா இட் இஸ் ஆக்செப்டபிள். பட் இப்படி போனா ஜனங்களோட 5 மாசம் 6 மாசம் எல்லா வருஷத்துக்கும் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் நான் பேசக்கூடிய அதுக்கு நான் ஆள் இல்லை.
No. I don't engage in. You check my caliber and also the history of my the path that I have treaded in politics. மறுபடியும் லாக்டவுன் வர வாய்ப்பு இருக்கா சார்? மறுபடியும் லாக்டவுன் வர வாய்ப்பு இருக்கா? நிறைய வதந்திகள் சோஷியல் மீடியால வருது. அதை பத்தி ஒரு சார், இந்த ஃபியர் சைக்காசிஸை பத்தி நீங்க வந்து ரிசர்ச் பண்ணுங்க. என்ன வந்து ரிசர்ச் மெட்டீரியல் ஆக்காதீங்க ப்ளீஸ். சார் சார் பிஜேபி மட்டும்தானா? இல்ல பிஜேபி மட்டும்தானா? அது எங்கிருந்து வருது சார்? நீங்க அதை போய் ரிசர்ச் பண்ணுங்க சார். எதுக்காக வருது, வந்தா என்ன ஆகும்? நீங்க இப்ப வந்து பெட்ரோலியம் விஷயத்தை வச்சு பயமுத்துறீங்க. அதே மாதிரி நீங்க வந்து விஷயங்கள் படிச்சு அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் பயமுத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். தேங்க்யூ சார். சதி இருந்தா அது வந்து டீல் பண்றதுக்கு நமக்கு இருக்கு, வசதி இருக்கு. இந்த ஊர் ஜனங்களுக்கும் புத்தி இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு விசுவாசம் இருக்குல்ல, நம்பிக்கை இருக்குல்ல. அவங்க லீடர்ஸ் பக்கம் வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து அது டீல் பண்ணும் சார். தேங்க்யூ. ஒரு அளவுக்கு அவ்வளவுதான். நான் சினிமா பண்ணிட்டு இருக்கும்போது இதை விட நல்லா அழகா பேசியிருப்பேன். இப்ப அந்த கனெக்ட் கொஞ்சம் போச்சு. தேங்க்யூ.